பலவீனம் உங்களுக்கு இருக்கு என்கிற வெளிப்பாடு, அந்த நாலேஜ் நீங்க படிச்சிருக்கிற சைக்காலஜினால வராது. நீங்க PhD படிச்சிருக்கலாம், அதனால கிடைக்காது. நீங்க மருத்துவம் படிச்சிருக்கலாம், அதனால கிடைச்சிடாது. நீங்க யாரா வேணா இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஒரு சாதாரண எளிய ஊழியக்காரன் அல்லது தேவ பிள்ளை அல்லது தேவ சத்தம் கேட்கிற ஒருத்தன் அந்த வீட்டில் இருந்தானா போதும், அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு தான் ஜெபிக்கணும், அதுக்கு தான் இயேசு தேவை, அதுக்கு தான் இயேசுவை நேசிக்கணும், இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருதுன்னா போய் அவருடைய பாதத்தில் உட்காரணும், மணி நேரங்களை செலவு பண்ணணும். அப்ப ரெவலேஷன்ஸ் வரும், வெளிப்பாடுகள் வரும். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம் வீட்டில் இருக்குது, அதுல இருந்து நீ விடுதலையாக்கப்படணும். சகோதரன், நீங்க விடுதலையாக்கப்படணும். சகோதரி, நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தம். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு இயேசு எந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகளின் போராட்டங்கள் உங்கள் சரத்துக்குள் இருக்கலாம், உங்க வீட்டிற்குள் இருக்கலாம், உங்க தொழில இருக்கலாம், அதிலிருந்து தேவன் பூரணமான விடுதலை இன்றைக்கு இரவு கட்டளையிடுவார்.